நாம முன்னாடி உள்ள லெக்சர்ல படிச்சது போல ஸ்டாக் மார்க்கெட் பத்தி சில பேசிக் இன்ஃபர்மேஷனை டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு நான் இங்க டிஸ்கஸ் பண்றேன். நாம ஸ்டாக் மார்க்கெட் பத்தி சில விஷயங்களை ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். சோ நீங்க கேள்விப்பட்டு இருக்கிறது புதுசு இல்ல. ஆல்சோ சில வேறுபட்ட முக்கியமான டெர்மினாலஜிஸை பத்தி இன்னைக்கு நம்ம படிப்போம். சோ நான் அதை பத்தி சில இன்ஃபர்மேஷனை சுலபமான முறையில தரேன். சோ நமக்கு 4 டெர்மினாலஜிஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர் அப்படின்னா என்ன, ட்ரேடர்னா என்ன, ஸ்டாக் ஆர் ஈக்விட்டி அண்ட் அசெட் அப்படின்னா என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்டர் பத்தி பேசுவோம். நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய விரும்புற ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அவன் ஒரு கார் இல்லனா ஒரு வீடு இல்லனா ஷேர்ஸ் இல்லனா பாண்ட்ஸ் அவர் வாங்க விரும்பின எந்த பெரிய சொத்து, ஆனா இந்த எந்த விஷயத்துக்கும் அவர் ஃபுல் அமௌண்ட் பே பண்ண ரெடியா இருக்காங்க. அது அவர் கடனா வாங்கிக்க பணம் இல்ல, அது அவர்கிட்ட இருந்த பணம் அவர் வாங்க விரும்புறான். அவர் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய விரும்புறார். அவர் ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுக்க விரும்புறார். சோ அவர் ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுப்பார். அது மட்டும் கடன்ல வைக்க மாட்டார். சோ இதுதான் ஒரு இன்வெஸ்டர். இப்போ அங்க இன்வெஸ்டர்ஸ் இல்லனா ஆங்கர் இன்வெஸ்டர் இல்லனா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர் இல்லனா ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டர் பத்தி நீங்க கேள்விப்பட்டு இருக்கிற மாதிரி இப்போ இன்வெஸ்டர் வேற வேற டைப்ஸ் அண்ட் வேற வேற பிளேசஸ்ல இருக்கலாம். ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டர்னா என்ன? நான் சிம்பிளா சொல்ல போனா சொத்தோட பிசினஸ் பண்றாரு இல்லையா, அப்படிப்பட்டவர் தான் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு நாள் என்கிட்ட வந்து சொல்றேன், எஸ் சார் இந்த லேண்ட் எங்க ஏரியால ஒரு நல்ல லேண்ட், நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ண விரும்பினா இந்த லேண்ட பண்ணலாம். சோ நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ நீ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணு. அவன் ரெக்கமெண்ட் பண்ணதுனால நான் ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டேன். அப்புறம் வேற ஒரு ஆளு என்கிட்ட வந்து எனக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி காட்டினா, இந்த ப்ராப்பர்ட்டியும் நல்லா இருக்கு, இங்க கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ யார் இந்த மாதிரி ரெடியா ஃபுல் அமௌண்ட் கொடுத்து ப்ராப்பர்ட்டியை வாங்குறாங்களோ அவர் தான் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டர். இதே மாதிரி தான் வீடு அண்ட் காரோட கேஸும். இப்போ வேற ஒருத்தர் கார்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அண்ட் அதுல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறான் அண்ட் ஒரு டூர் அண்ட் டிராவல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறான். இல்லனா ஒரு டாக்ஸி இல்லனா வேற ஏதாவது ஓபன் பண்ண விரும்புறான். அடுத்தது மெஷினரிக்கு வருவோம். இப்போ இதுல யார் இன்வெஸ்ட் பண்ணுவா? பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இல்லனா சொந்தமான கம்பெனி ரன் பண்றவங்க இல்லனா மேனுஃபேக்சரிங் கம்பெனி ரன் பண்றவங்க வந்து இந்த மெஷினரி நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. நான் இதை வாங்க வேணும், ஏன்னா இந்த ஃபியூச்சர்ல எனக்கு ஹெல்ப்பா இருக்கும் அண்ட் இது ஏற்கனவே முக்கியமா தேவையா இருக்கும். எப்படி? ஏன்னா இது என்னோட ஸ்டாஃப் இல்லனா என்னோட லேபர்ஸோட ஒர்க்கை ஈஸியாக்கும். சோ நம்ம இந்த மெஷினரி இல்லனா வேற ஒரு சாஃப்ட்வேரை கொண்டு வந்தா நம்மளோட இந்த சிஸ்டம் இன்னும் ஸ்மூத் ஆகும். இப்போ சாஃப்ட்வேர் எப்படி ஹெல்ப் பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள், அவர் போட்டோகிராஃபர் இருக்கான், யாருக்கு வந்து போட்டோஸையும் வீடியோஸையும் எடிட் பண்றதுக்கு இந்த சாஃப்ட்வேர் மூலமா ஹெல்ப் கிடைக்கும். அதனால அவன் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவான். சோ அவன் இந்த சாஃப்ட்வேருக்கு இன்வெஸ்டர் ஆகிறான். இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் நான் என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப் இன்வெஸ்டர்ஸ். இங்க பாண்ட்ஸும் வரும். பார்ட்னர்ஷிப் இன்வெஸ்டர்ஸ் இன் ஷேர்ஸ்னா என்ன? சப்போஸ் நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம். இப்போ ஒரு தேர்ட் பர்சன் வந்து நம்ம கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறான். சோ அவன் அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். அவன் நமக்கு கொஞ்சம் பணம் தருவான் அண்ட் இன் ரிட்டர்ன் நம்ம அவனுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுப்போம். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படிதான் ஒர்க் பண்ணும். இதே மாதிரி தான் பாண்ட் இன்வெஸ்டர்ஸும். நீங்க ஒரு சர்டன் டைம்காக யாருக்காவது பணம் கொடுத்தா அதுக்காக அவன் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பான் அண்ட் அதுக்கப்புறம் அவன் உங்க பணத்தை ஃபுல்லா திருப்பி கொடுப்பான். சோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் தான். அடுத்தது வந்து ட்ரேடர். ட்ரேடர்னா ஸ்டாக் மார்க்கெட் மார்ஜின்ல வேலை பண்ற ஒரு ஆள். அப்படின்னா அவன் லெவரேஜ் எடுத்துக்கிறான்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புரோக்கர்ஸ் இருக்காங்க. அந்த புரோக்கர் கிட்ட இருந்து அவனுக்கு லெவரேஜ் கிடைக்கும். அவன் அதை எப்படி பண்ணுவான்? சப்போஸ் என்கிட்ட 1 lakh rupees இருக்குன்னு வச்சுக்குவோம். நான் ஒரு ஸ்பெசிபிக் கம்பெனில சில ஷேர்ஸை வாங்க விரும்புறேன். ஆனா இந்த 1 lakh rupees வச்சு ஒன்லி சில கம்பெனி ஷேர்ஸ் மட்டும் தான் வாங்க முடியும். பட் அதே எனக்கு 10 lakhோட மார்ஜினோட இல்லனா லெவரேஜ் கிடைச்சா, அப்படின்னா என்கிட்ட 1 lakh இருக்காது. சோ என்னால 1 lakhல வாங்க முடியாம போனா அந்த ஷேர்ஸை இப்போ 10 lakh வாங்க முடியும். அதாவது என்னோட ப்ராஃபிட் சினாரியோ இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இங்க நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கணும். ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆகிற சினாரியோஸ் மாதிரி லாஸும் பெருசா இருக்கலாம். ஸோ ஒரு ட்ரேடர்னா யாரு? கடன் வாங்கி வேலை செய்யற ஒரு ஆளு. இப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். துணிகளை விற்கிற ஆளு இருக்காருன்னு வச்சுக்குவோம். ஸோ பொதுவா பிசினஸை பார்த்தா வாங்குற போது யாரும் பணம் கொடுக்காததுனால நிறைய ரோலர் ஓவர்கள் நடக்கும். அவங்க ப்ராடக்டை ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்க உங்களுக்கு சீக்கிரமா பணம் கொடுப்போம். ஸோ அவங்க ரோல் ஓவர் ஹெல்ப்பா எடுத்து
கடன் வாங்கி மட்டுமே வேலை செய்யறாங்க. அதனால இங்க இருந்து ரோல் ஓவர் ஆகுது. அது சாதாரணமா நடந்துட்டே இருக்கு. சோ ட்ரேடர் கூட இப்படிதான் செய்யறார். அடுத்து ஸ்டாக்னா ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்டாக்னா என்ன? இது ஐபிஓக்கு அப்புறம் வரும் ப்ராசஸ். கம்பெனிக்கும் ஸ்டாக் ஓனர்ஸ்க்கும் மத்தியில ஒரு பார்ட்னர்ஷிப் உருவாக்கப்படும். நான் கம்பெனியோட சரியான பார்ட்னர் ஆயிட்டேன். இதனால கம்பெனி டிவிடெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு தெரிய வரும், அல்லது கம்பெனி லிஸ்ட் பண்ண அல்லது எங்கேயாவது சேல் பண்ற விரும்புறது. சோ நான் சரியான பார்ட்னரை இருக்கிறதுனால எனக்கு தெரிய வரும். ஏன்னா நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு சின்ன பார்ட்டை வச்சிருந்தாலும் ஆனா அதுல எடுத்துப்பேன். அதனால இது ஸ்டாக்ஸ். அடுத்தது அசட்ஸ் வருது. இது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். ஸ்டாக் மார்க்கெட் ஆல்ரெடி இருக்கு, ஆனா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேறு இடங்களும் இருக்கு. அண்ட் நான் ஏற்கனவே அந்த ஆப்ஷனை சொல்லியிருக்கேன். ஃபிக்ஸட் டெபாசிட், டெப்ட் செக்யூரிட்டிஸ், ரியல் எஸ்டேட். இப்போ இங்க எல்லாம் சில பேசிக் திங்ஸ் ஆன நான் இங்க உங்களுக்கு புதுசா ஒன்னும் சொல்றேன். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனா செலவை பேலன்ஸ் பண்ண வேற சில ஆப்ஷன்ஸ் கூட இருக்கணும். இன்சூரன்ஸ் மாதிரி இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ நீங்க இன்சூரன்ஸை இன்வெஸ்ட் பண்ற பிளேஸை மட்டுமே கன்சிடர் பண்ணணும். உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் வரலனாலும். இன்னும் ரெண்டாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ். நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனால மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃபிக்ஸட் டெபாசிட் சொத்துக்களோட இந்த ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி புரிஞ்சுக்கோங்க. ஆனா இது தவிர இன்சூரன்ஸ் அல்லது மெடிக்கல் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸையும் பத்தி புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுவும் நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஓகே, உங்க எல்லாருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ண டெர்மினாலஜிஸ் பத்தி நீங்க கிளியரா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். சோ அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.